ஃபஸ்ட்டே பார்க்கும்போது நான் நினச்சேன் அது ஒரு பாடின்னு. ஆனால் என் கையில் பார்த்தபோது ரொம்ப பத்தட்டிக்காக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஸ்டண்ட் ஆகிட்டோம். அப்புறம் நிறைய பேர் கண் தெரியாமல் ஒரு அப்பா அம்மா இருந்தது. அது ரொம்ப இதாக இருந்தது. அவர் அப்படியே கேர் பண்ணோம். ஃபஸ்ட்லேருந்து அவங்கள பாடியோட பக்கம்தான் பார்க்கும்போது தலையே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது இல்லாமல் என் பேர் நௌஃபல் பாதாரி. நான் ஷிஹாப் தங்கள் மனிதநேய மையம் நீலகிரியோட ஜெனரல் செக்ரட்டரி, பேலியேட்டிவ் டீமோட கோஆர்டினேட்டர். நாம் இங்கே பேலியேட்டிவ் கேர் பண்ணிட்டுருக்கோம். படுத்த படுக்கையால் இருக்கவங்கள அவருக்கு வீட்டிலே செஞ்சு பராமரிப்பு பண்ணுறோம். அது மெடிக்கல் மட்டும் இல்லை, அவரோட சோஷியல் இஷ்யூஸ், அது மாதிரி அவரோட மென்டல் இஷ்யூஸ் எல்லாம் ஒரு டோட்டல் கேர். அது பண்ணிகிட்ருக்கோம். 2 வருஷமாக 2001 டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம அமைப்பில் ஒரு சொசைட்டி. சொசைட்டியில் 2 யூனிட் வச்சுருக்காங்க. ஒன்று கூடலூரில், அது மாதிரி பந்தல்லூரில் 2 யூனிட் இருக்குது. வயநாடு நிலச்சரிவுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு சார்? வயநாடு இந்த இஷ்யூ நடந்த அன்னைக்கு காலையில் 7 o'clock எனக்கு ஒரு கால் வந்தது. நம்மளோட அமைப்பில் இருந்த ஒருத்தர், அவர் பேர் கே ஆலி. அவர் கூப்பிட்டு சொன்னார், இப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ணோம், உடனே கிளம்புறோன்னு சொல்லி பந்தல்லூரில் அதுதான் பக்கம். பந்தல்லூரில் நர்சஸ் டீமை கூட்டி காலையில் அவரே கூட்டி ஒரு 8:45க்கு நம்ம அங்கே இடத்துல செஞ்சோம். அங்கே பார்த்தபோது ரொம்ப பத்தட்டிக்காக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஸ்டண்ட் ஆகிட்டோம். அப்புறம் நிறைய பேர் காயாயிட்டு வந்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு தான் மீண்டும் ஒரு நிலச்சரிவு வருது, எல்லோரும் கிளம்பி போனேன்னு சொன்னால் நாங்கள் மட்டும் போகல, அங்கே இருந்தோம். அப்போ தான் ஃபயர் ஃபோர்ஸில் இருந்த ஒருத்தர் வந்து எங்களுக்கு நர்சஸ் தேவை, அந்த பக்கம் போகணும், முட்டைக்கை பக்கம் போகணும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது நம்மளோட நர்ஸ் செபினா அவர்கள் தான் போனது. அதுக்கு பிறகு நானும் போனோம். மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து, மெடிசன் எல்லாம் எடுத்து நானும் போனேன் அந்த பக்கம். அப்போ அங்கே நிறைய பேர் இருந்தது. நிறைய பேரை நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு இது மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அவங்க மென்டல் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருந்தாங்க. எல்லாத்துட்டும் பேசணும். அவங்களுக்கு அந்த கேரும் கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு அங்கே ஃபுட் இல்லை, தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சோம். இந்த பக்கம் கூப்பிட்டு வயநாடு சுல்தான் பத்தேரி எம்எல்ஏ கிட்ட பேசி தான் அங்கே இருந்த வாட்டர் ஃபுட்டெல்லாம் இந்த பக்கம் வந்தோம். அது நாம தான் அவங்க சர்வ் பண்ணோம். நீங்கள் ரோப்பில் அந்த பக்கம் போயிருக்கீங்க. அங்கே ரோப்பில் போகிறப்போ உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது? ரோப்பில் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் மீண்டும் நிலச்சரிவு வருது. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது தண்ணி. அப்போவும் ஃபயர் ஃபோர்ஸ் எங்கிட்ட எல்லாம் ஜாக்கெட் இல்லை. ஜாக்கெட் போடாமல் இருக்கிறதுனால பின்னாடி போங்கன்னு சொன்னோம். ஆனால் சீட் ஹார்னஸ் போட்டுட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு போகிறதுக்காக. இப்போ அங்கேயே நின்றோம். ஆனால் தண்ணி கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக வந்தது. காலையில் பார்த்த மாதிரி இல்லை, அப்போது கொஞ்சம் கூட ஏறிடுச்சு தண்ணி. அப்போ எப்படி அந்த பக்கம் போகணும் தாங்க, ஏன்னா அங்கே அவ்வளோ தேவைன்னு சிஸ்டர் போன பிறகும் தெரிஞ்சது. அங்கே நம்ம போய் ஆகணும். எங்கிட்ட தான் மெட்டீரியல்ஸ் நிறைய இருந்தது, அது தூக்கி போகணும் அந்த பக்கம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா சார் கேரளாவில்? எனக்கு 2019 நடந்திருக்கு. ஆனால் கம்பேரிட்டிவ்லி இது தான் பெருசு. அதோட 10 times இது ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் அந்த ரோப்பில் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அங்கே எந்த மாதிரி சூழ்நிலையா சார் இருந்தது? ஃபஸ்ட் டைம் போகும்போதே அங்கே நிறைய டெட் பாடிஸ் இருந்தாங்க. அது கூடாமல் ஹெவிலி இன்ஜர்டான நிறைய பேர் இருந்தது. அதில் ஜிப் லைனில் நிறைய பேரை நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அனுப்பிட்டோம். அதுக்கு பிறகு ஹெலிகாப்டர் வந்தாங்க, ஏர்லிஃப்ட் பண்ணோம் நிறைய பேர், வயசானவரையும். நாம் தான் அது கோஆர்டினேட் பண்ணோம். ஏன்னா யாரை அனுப்பணும் ஃபஸ்ட்டு நாம் தான் கேட்டாங்கன்னா மெடிக்கல் டீம் நாம தான் இன்னும் அதில் இருந்த ஒரு கண் தெரியாமல் ஒரு அப்பா அம்மா இருந்தது. அது ரொம்ப இதாக இருந்தது. அவர் அப்படியே கேர் பண்ணோம். ஃபஸ்ட்லேருந்து அவங்கள ரோப்பில் அனுப்ப வரைக்கும் நாம் தான் கூட இருந்தோம். அதெல்லாம் ரொம்ப வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேருடைய உடல்கள் சிதறி ஒரு மாதிரிலாம் நிறையா கிடைச்சது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? ஃபர்ஸ்ட் டே ஒரு பாடி கீழே இருந்தாங்க. நான் இதெல்லாம் செஞ்சு கொஞ்சம் உட்காரும்போது இந்த பாடியோட பக்கம்தான் பார்க்கும்போது தலையே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது இல்லாமல் எனக்கு கூடுதல் ஃபீல் ஆனது என்னன்னா, தப்பிச்சவங்கக்கிட்ட பேசும்போது தான், தே லாஸ்ட் தேர் லவ்ட் ஒன்ஸ். அவங்ககிட்ட பேசும்போது அது இப்போவும் நினைக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அவங்ககிட்ட பேசும்போது என்ன சொல்லணும்னு தெரியாமல் இருந்தோம். அவங்க என்ன பேசணும் அது கேட்கணும். We have to hear them.
அதுதான் இது. அப்போது கேட்டோம், அவருக்கு கஷ்டமே அவரோட லவ்ட் ஒன்ஸ் கூட இல்லைன்னு. எங்கே இருக்குன்னு தெரியாது, என்ன ஆச்சுன்னு தெரியாது, உயிரோட இருக்கான்னு தெரியாது, எங்கேன்னு தெரியாது, அவங்க மட்டும் தப்பிச்சிட்டாங்க. அதுதான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா ஏதாச்சும் சொல்லும்போது தான் தெரிஞ்சது. காலையில் 1 மணியில இருந்து அது வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் அவங்க ஒன்றுமே சாப்பிட தோணலை. அவங்களுக்கு ஒன்றுமே அந்த டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் நம்மளை பார்த்த போது இது ஒரு ஹாப் இருந்திருக்கும். அந்த டைமில் அவங்க தண்ணி கேட்டாங்க, தண்ணியும் சாப்பாடும் கொடுத்தோம். அதுக்கு பிறகு தான் அந்த டெம்பரரி பால் ஒன்று வந்தது. அதில் எல்லாருமே 300+ எல்லாருமே அந்த பக்கம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் அங்கேருந்து லாஸ்ட்டாக கிளம்புனோம். நீங்கள் ஒரு டீம் அங்கே போயிருக்கீங்க சார். அங்கே வந்து ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சவாலாக இருந்தது மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது? எங்களோட எல்லாம் ஸ்டெரைல்டு ஐட்டம்ஸ், எல்லாமே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுலாம் ஸ்டெரைல் ப்ரொசீஜர் தான் பண்ணுவோம். அதனால் ஸ்டெரைல்டு இருக்கிற நாங்கள் ஹோம் கேர் பண்ணும்போது எங்கள்கிட்ட 5-6 ட்ரே மட்டும்தான் இருக்கும். ஆனால் அங்கே போகும்போது ஃபர்ஸ்ட் ஹவரில் அந்த 5-6 ட்ரே முடிஞ்சு போச்சு. அப்போ அதனால தான் உடனே கூடலூர் டீம் செபினா சிஸ்டரில் அந்த டீமை கூப்பிட்டோம். உடனே நீங்கள் மெட்டீரியல்ஸ், ஸ்டெரைல் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோம். அதுக்கு பிறகு அதுவும் முடியும். இப்போ வந்து எங்களோட டாக்டர் அமீர் அலி, அவர் எங்களோட டைரக்டர், பூக்காத்தங்கல் ஹாஸ்பிஸோட CFO. ஸோ அவர்கிட்ட சொன்னோம், இப்படி இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் இனியும் தேவைப்படுன்னு சொல்லும்போது அவர் தான் கேரளாவில் சுல்தான் பத்தீரில் இருந்த PTH பூக்காத்தங்கல் ஹாஸ்பிஸோட டீமே அனுப்பினோம். அது போகாமல் இன்னும் மெட்டீரியல் தேவைன்னு சொல்லும்போது கேலிக்கட்டில் இருந்து நிறைய ஸ்டெரைல் பண்ணி ஐட்டம்ஸ் கொண்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு பிரச்சனை மெட்டீரியல்ஸ் தகையாமல் போணுச்சு. ஆனால் ஈவன் வரைக்கும் நம்ம சமாளிச்சிட்டோம். அந்த நிலச்சரிவில் மக்கள் நீர் அடிபட்டு வந்தது, அவங்களோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்தது சாங்க? நிறைய பேருக்கு வீடு போயிடுச்சு, நிறைய பேருக்கு கூட இருக்கிறவங்க இல்லை. அது மாதிரி அவங்கள எதிர்பார்க்கல, இவ்வளோ இது மாதிரி ஒரு இது வரும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் இங்கே எல்லாம் தண்ணி வரும்னு நினைக்கவே இல்லை. அது அவங்களோட பின்ன பேசும்போது அது தெரிஞ்சு. இப்போ சார் நீங்கள் ஒரு டீமாக அங்கே போயிருக்கீங்களே சார், அங்கே போய் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான மெடிசன் எல்லாமே நீங்கள் அங்கங்கே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. அந்த மக்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதில்ல, உங்களுக்கு என்ன சவால்கள் இருந்தது? அவங்க சப்போர்ட் பண்ணாங்களா? நல்லா சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா அவங்களுக்கு அப்போது ஒரு உதவி தேவை, அவங்களுக்கு அது நல்லா சப்போர்ட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கவங்க நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது அங்கே இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இருந்து வந்தாங்க, எங்கேருந்து வந்தால் கூட தெரியாது, அவ்வளோ பேர் வந்தாங்க, என்ன ஹெல்ப் வேணும். ஏன்னா நாங்கள் மட்டும்தான் அங்கே ஒரு மெடிக்கல் டீமாக இருந்தது அங்கே. அதுக்கு பிறகு ரெஸ்கியூ டீம்ஸ் இது மாதிரி நிறைய பேருக்கு அடிபட்டு வந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தோம். ஆனால் TT இன்ஜெக்ஷன் நிறைய பேருக்கு காயம் வந்து அதில் TT இன்ஜெக்ஷன் போட்டோம். அதுக்கு செகண்ட் டே ஈவினிங்கில் இருந்து நாம் டேப்லெட் கொடுத்த ஆரம்பித்தோம், பிரதிரோத டேப்லெட். அது கொடுத்து ஆரம்பிச்சிட்டோம். அரௌண்ட் 1000 டேப்லெட்ஸ் நாங்கள் சப்ளை பண்ணிட்டோம். பின்ன நிறைய பேர் வீட்டில் இருந்து வந்து இந்த டேப்லெட்ஸ் திறமாக சாப்பிட்றவங்க டேப்லெட்ஸ் இல்லாமல் இருந்தது, அவங்களுக்கும் சப்ளை பண்ணோம். 5 days நாம் அங்கே இருந்தோம். முட்டைக்கையா சூரல் மலையில் அங்கே போய் அந்த நிகழ்வை பார்த்த உடனே உங்கள் மனசுக்கு என்ன சார் தோணுச்சு? அது ஒரு பயங்கரமான ஆச்சரியம். ஆனால் ஃபஸ்ட் போன உடனே நாங்கள் அந்த இடத்துல ஒன்றும் போகல. ஃபஸ்ட்டு போன உடனே எங்களுக்கு பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்சம் முடிஞ்சு போகும்போது அந்த ஸ்கூல் பக்கம்தான் நிறைய பாடி கிடச்சிது. ஃபஸ்ட்டு டே போகும்போது நிறைய பேர் JCB இருக்குது, அவங்க ஹெல்ப்னால இந்த மரம் மாற்றிட்டு இருக்கும்போது தான் நிறைய பாடிஸ் கிடச்சது. அது ஃபஸ்ட்டே பார்க்கும்போது நான் நினச்சேன் அது ஒரு பாடின்னு. ஆனால் என் கை மட்டும்தான் கிடச்சிது. இப்போ நீங்கள் அங்கே இருக்க மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப மழையும் பெஞ்சது சார். அந்த மழை பெய்கிறப்ப அதில் உங்களுக்கு நிறைய சவால்கள்லாம் இருந்திருக்கும். ஏன்னா மழையும் பெஞ்சிட்டு இருக்கு, மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், நீங்கள் ரோப்பில் அந்த பக்கம் கடந்து போயிருக்கீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைலாம் எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? 8:45 சாயங்காலம் 7:45 வரைக்கும் மழை தான் பெஞ்சோம். கேப்பே இருந்ததில்லை, ஃபுல்லாக அப்படியே இருந்தோம், ஒன்றுமே தெரிஞ்சதில்லை. அப்போது அந்த மக்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஆறுதல் நீங்கள் சொன்னீங்க சார் அந்த சூழ்நிலையில்? ஏன்னா அவங்க பூராமே பதட்டத்தில் இருந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று பேசி அவங்கள வந்து ஒரு அவங்க மனநிலையை வந்து ஒருநிலைப்படுத்தணும், அவங்க நார்மலாக கொண்டு வரணும். அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க? நம்ம ட்ரெயின் எப்படி அவங்ககிட்ட பேசணும் தெரியும், பேச தேவையில்லை. அங்கே அவங்க என்ன சொல்கிறத கேட்கத்தான் வேணும். கேட்டிருந்தோம், பார்ப்போம், வில் சி, அன்வேஷிക്കാം. That's what our answers is. And அதே அவங்களுக்கு போதும். யாராச்சும் ஒன்று கேட்குறது இருக்குது, எங்களுக்கு கூட இவங்க இருக்காங்கன்னு தான் ஹாஃப் அவரோட பிரச்சனையே தீர்ந்துடும். அது நம்ம பண்ணிட்டோம். அது பிறகு ஃபுட் சப்ளை பண்ணும்போது தான் நிறைய பேரை பர்சனலாக பார்த்தோம். நிறைய பேர் எனக்கு ஃபுட்டு வேண்டாம், அது ஒரு சீன். அது எனக்கு குழந்தைக்கு கூட, அப்பாவுக்கு கூட, அவங்க வாங்கலை, அடுத்தவருக்கு கொடுக்குறாங்க. அப்படி யாருமே வாங்காமல் இருக்காங்க. பின்ன நாங்கள் சொன்னோம், நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டா போதும்,
ஏன்னா நைட் வரைக்கும் இருக்கணும், காலையில இருந்து ஒன்றுமே சாப்பிடல, தண்ணியும் சாப்பிடல, அதனால கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக உட்காந்து சாப்பிட்டு வச்சோம். இப்போ இங்கே அந்த சூரல் மலையில் நீங்கள் போனோன்னே எங்கள் உடல்கள்லாம் நிறைய எடுத்துகிட்டு வர்றாங்க, நிறைய உடல்களோட பாகங்களை எடுத்து கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சா, இல்லை உங்களோட மனநிலை என்ன மாதிரி இருந்தது? பாலியேட்டிவ் கேர் டீம் நாங்கள் டெய்லி பார்க்குறவங்க இப்படி தான். அவங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, wounded, கண்டினியூஸ் பெயின், பெட் ரிடன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் வெளியில் போய் சம்பாதிச்சுட்டு வந்தவங்க திடீர்னு வந்தோன்னு அவங்களுக்கெல்லாம் நிறைய இருக்கும். அவங்களோட இது கேட்டாலே நமக்கு தெரியும் இது ரொம்ப வெளிய விஷயம்னு. அதே மாதிரி இதையும் சமாளிச்சிட்டோம். ஆனால் பாடிஸ் பார்க்குறதும் wounded பார்க்குறதும் டிஃப்ரெண்ட். பாடிஸ்னால் இந்த மாதிரி பாடிஸ்னால் வாயில் மட் அப்படியே இறந்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். மருத்துவராக நீங்கள் அவங்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை, அதாவது பாதுகாப்பு உபகரணங்கள் நீங்கள் கொண்டு போகிறீங்க, செய்கிறீங்களே தான், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க? இப்போ சடனாக ஒரு இன்சிடென்ட் நடக்குது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு உடனடியாக தேவைப்படும்? இப்போ ஃபஸ்ட் எய்ட்கான எல்லா பொருளும் வச்சுருப்பாங்க. அது மாதிரி எல்லாமே இப்போ பெட்டன்னு திடீர்னு ஐவி அதெல்லாம் எல்லா சிஸ்டம் இருக்கும் வண்டியில். நம்ம வாகனம் அந்த மாதிரி மெடிசின் இருக்கும். நம்மளோட நர்சஸோட அந்த டைமில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அங்கே எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஏன்னா இதில் ஒரு புறமே ஜாஸ்தியாக தெரிஞ்சிருக்காது, ஆனால் ஒரு மகா சம்பவம் அங்கே நடந்தது. அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஒரு போடின்னு சொல்லிட்டு வந்தது, ஆனால் இந்த பக்கம் வந்த பிறகு தான் தெரியுது அதுக்கு ஜீவன் துடிப்பு இருக்குது. அப்போது வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இதுக்கு ஜீவன் போடி வந்துட்டுருக்கு. அப்போவே அங்கே தேடும்போது எங்களோட நர்சஸ் மட்டும்தான் இருந்தது. நானும் செபினா சிஸ்டர் அந்த பக்கம் இருந்தோம், இங்கே 2 நர்சஸ் இருந்தது. அப்போ இவர் தான் ஓடி போய் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது லைட்டாக பல்ஸ் இருந்தது. அப்போது இவர் திடீர்னு ஐசியூ ஆம்புலன்ஸ் வேணும்னு சொல்லி ஐசியூ ஆம்புலன்ஸ் வருத்தி அதில் சிபிஆர் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த பல்ஸ் ஏறுற வரைக்கும் சிபிஆர் கொடுத்து அவர் அப்படியே அந்த பேஷண்ட் கூட பக்கத்தில் விம்ஸ் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து ஐசியூவில் சேர்த்தா அவர் திருப்பி வந்தாங்க. அந்த அம்மா உயிரோடு இருக்காங்க. அது எங்களுக்கு இந்த இதில் செஞ்சதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. வி ஆர் கிரேட்ஃபுல். என் பேர் மூசின். நான் வந்து தேவாலா பகுதியிலேருந்து வந்துடுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து காய்கறி வண்டி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இந்த எஸ்டிசியில் வந்துட்டு டிரைவரை கூப்பிட்ருந்தாங்க. அப்புறம் போகும்போது தான் தெரிஞ்சிச்சு இது எவ்வளோ பெரிய கடமையான ஒரு வேலைன்னு. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமான ஒரு வேலை எனக்கு கிடைச்சது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. பலவித கேன்சர் பேஷண்ட்டாலும் இருக்காங்க. அவங்க ஒரு வலிகளும் அவங்க வந்து ஷேர் பண்ண முடியாத வலிகளெல்லாம் எங்களை பார்த்தா அழுது அப்பயே ஷேர் பண்ணிடுவாங்க. எல்லா விஷயமும் வந்துட்டு ஷேர் பண்ணிடுவாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையாகிடுச்சு. நான் வந்துட்டு ஒரு வருஷம் தான் இதில் வேலை செஞ்சேன். நான் அப்புறம் இருக்கும்போது தான் நான் இங்கே போயிருந்தேன். அப்போ எங்கள் நோபல் சார் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் உப்பட்டியிலேருந்து நம்ம ஆலியாக்கா வாலண்டியர் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ போய் அங்கே பார்க்கும்போது தான் ரொம்ப கவலையாக இருந்த ஒரு சம்பவமாக இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ வந்துட்டு எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு அங்கே ஹோம் கேர் பண்ணிட்டு இருந்தாங்க, பேஷண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்துட்டு ரெஸ்கியூ டீம்னு ஒவ்வொரு கூடையாக போயிட்டு இருந்தோம். அப்போ போகும்போது தான் எங்கள் உப்பட்டி ஆலியாக்கா அவர் கையில் ஒரு கால் மட்டும் கிடச்சி, ஸ்கூலுக்குள்ளாடியிலேருந்து ஒரு கால் மட்டும் கிடச்சிருந்துச்சு. அந்த காலை எடுத்துகிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அவர் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அவர் வரும்போது அவர் காலு எல்லாம் சேரு காயாகுது, அவர் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அப்புறம் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டாக வந்துட்டு இந்த பார்க்கும்போது கால் கட்டானது அவங்களெல்லாம் வந்துட்டு வாலண்டியர் தூக்கி கொண்டு வரணும். அது ரொம்ப கடினமான வழியில் தான் இருந்துச்சு. வழியே இல்லை, மேலே ஏறி கீழே ஏறி அவளே வந்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி கஷ்டத்தில் தான் ஃபஸ்ட் நாள் போகும்போது அங்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு பார்க்கும்போது. அப்புறம் இருந்து பார்த்துட்டு 8:30 ஆயிடுச்சு நைட்டு கிளம்பும்போது. நைட்டு வரும்போது எங்களுக்கு ரொம்ப கவலைன்னா வேறு வழியில் யானை புலி அந்த மாதிரி நிறையா இருக்குண்ணா. ஒரு டாஸ்க்கான ஒரு வழி தான் எங்கள் ஊருக்கு வர்றதுக்கு. நைட் ஆனாலே வண்டிகள் கம்மியாக தான் இருக்கும். அந்த வழி யாரையும் அலோடு பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி போலீஸ் வண்டி, ரெஸ்கியூ டீம் வண்டி அந்த மாதிரி மட்டும் தான் உள்ளாடி அலோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஊரில் இருந்தாலும் நிறைய பேர் வந்து நடந்தெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அந்த பக்கம்லாம் கை கால் இல்லாத உடல் சின்ன பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அவ்வளோ சங்கடமாக இருந்துச்சு. யாருது என்னன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ கடவுள், இந்த மாதிரியெல்லாம் யாருக்குமே நடக்கக்கூடாது அந்த மாதிரி தான் நமக்கு தோணும்.
அந்த இடத்துல கால் வைக்கும் போதெல்லாம் ஐயோ இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்னு அந்த மாதிரி ஒரு பயத்தில் தான் நாங்கள் போய் 5 நாள் இருந்தோம். இதுவரை நீங்கள் எவ்வளோ உடல்கள் அங்கே எடுத்திருப்பீங்க? அங்கேருந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்துட்டு ஒரு 50 உடல் எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டிங்காக நாங்கள் இருந்தோம். ஏன்னா எங்கள் கூட ஒரு 3 வாலண்டியர் மாதிரி இருப்பாங்க. நாங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டீமில் வந்து மிங்கிளாகி அப்படியே போயிடுவோம். அவங்க கூடயே கிளம்பி போயிட்டு அங்கேருந்து எடுப்பாங்க, அங்கேருந்து ஏற்றி கொண்டு வர்றது இதுதான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு கேம்ப் போட்டு அங்கே நடந்து அங்கே ஃபுல்லாக சேர் தான், இருந்தாலும் அங்கே ஒரு சேர் இதெல்லாம் போட்டுட்டு பேக் இதெல்லாம் வச்சு அங்கே தான் இருந்தோம். நீங்கள் அங்கே உள்ளே போய் ஃபஸ்ட் டைம் உள்ளே பார்க்குறப்ப அங்கே மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாங்க? ஐயோ அவங்க வந்துட்டு சில பேரெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க, அம்மா என் பேகு என் மெடிசன்ஸு எல்லாமே போச்சு, எனக்கு பிபி பார்க்கணும், எனக்கு சுகர் பார்க்கணும், எங்கள் தலை சுற்றுது அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம கையில் எல்லா மருந்து இருக்குது, நம்மக்கிட்ட பிபிக்கு இருக்கிறது சுகருக்கு இருக்கிறது எல்லா மருந்தும் நம்மக்கிட்ட இருக்குது. அவங்க வந்து எல்லாம் பார்த்து செக் பண்ணி அவங்களுக்கு மெடிசன் கொடுத்து, பேச்சு வராமல் 2 பேரெல்லாம் வந்திருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் மெடிசன் கொடுத்து அதுவும் நம்ம ஒரு வழியில் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அவங்க வீட்டிலேருந்து திங்ஸு காணோம் அப்படிலாம் இருந்தாங்க. வீடு எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி அழுது அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க. 2 பேரை பார்த்துருந்தோம் நாங்கள். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 உடலுக்கு மேலே எடுத்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. எத்தனை பேர் நீங்கள் காப்பாற்றிருப்பீங்க? தெரியாது, ஏன்னா ரெஸ்க்யூ பண்ணிவிட்டு அனுப்புறது தான். ஏன்னா அவ்வளோ ஆம்புலன்ஸு வண்டி எல்லாம் கரெக்ட் லைனில் இருப்பாங்க. கிடச்சா அப்போ வண்டியில் ஏற்றிட்டு அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அந்த செகண்டில் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி அடுத்த வண்டி வந்துடும். அப்போ அங்கே எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு சத்தியமாக தெரியலை. எத்தனை பேர் இறந்துருப்பாங்க, இன்றைக்கி எத்தனை பேர் கிடச்சிச்சு அந்த விஷயம்லாம் எங்களுக்கு அங்கே லேட்டாக தான் கிடைக்கும். ஏன்னா நெட்ஒர்க் இல்லை, அங்கே கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஊருக்கு வந்தால் தான் அது கேட்க முடியும். இன்றைக்கி இத்தனை பேர் எடுத்தாங்க, எத்தனை பேர் தெரிஞ்சிச்சு அதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் கணக்கு கூட போட முடியாதுல்ல. ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் உடல்களை தேடி உள்ளே போகும்போது பயங்கரமாக சேரும் சகதியமாக இருந்துச்சு. நீங்கள் அதுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன சவால்கள் இருந்துச்சு? நம்ம அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளாடி போகணும். ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அங்கேருந்து வர்றதுக்கும் ரொம்ப டாஸ்க்காக இருந்துச்சு. ஏன்னா வண்டி வந்துக்கிட்டே இருக்குது, ஆளுங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க, ரெஸ்க்யூ டீமெல்லாம் வந்துட்டு ஃபுட்டு அது இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ சின்ன ரோடு தான், அவ்வளோ பெரிய ரோடு ஒன்றும் இல்லை உள்ளாடி போகிறதுக்கு. அப்போ ஒரு 2 வண்டி வந்துச்சுன்னா ரோடு ஜாம் ஆச்சு. அதே டைமிங் ரொம்ப இதாச்சு. அங்கே நீங்கள் ரெஸ்க்யூ பண்ணுறதுலே உங்களால் மறக்க முடியாத நிகழ்வுகளை பகிர்ந்துக்கலாம். ஒரு உடல் வந்துட்டு இந்த சைஸில் வந்துட்டு சேத்துல இருந்தாங்க, தலை மட்டும்தான். ரெண்டு நாள் ஆச்சு. அவங்க அப்படியே ஃபுட் இல்லாமல் கத்திக்கிட்டே இருந்து சவுண்டெல்லாம் இல்லாமல். அதுக்கப்புறம் அது ஆர்மி அவங்க இதில் பட்டு அவங்க போய் ரெஸ்க்யூ பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து கை காலெல்லாம் நடுங்கி பேச்சே வரல அவருக்கு. அந்த ஒரு பயத்தில் அவரை மூஞ்ச பார்த்தாலும் நமக்கு தெரியும் எவ்வளோ பயம் இருக்குன்னு. கண் பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. அது மறக்க முடியாது. ஏன்னா நைட்டு பகல் மழை அந்த சவுண்டு. ஒரு 2 மணிக்கு நாங்கள் அங்கே 2 மணிக்கு ஒரு இன்னொரு பொட்டு உடையுதுன்னு சொல்லுறவோ எல்லோரும் ஓடி வந்துட்டாங்க அங்கேருந்து. அது ஓடி வரும்போது நிறைய பேர் வந்துட்டு என்ன ஏதுன்னு தெரியாமலே ஓடிட்டு இருந்தாங்க, வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த டைம்லலாம் அவர் அந்த மண்ணில் தான் இருந்தார், உயிரோடு இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு எவ்வளோ ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு அவர் கண்ணில் பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. ரெஸ்க்யூ பண்ணுறப்ப அன்னைக்கு மழை ஹெவியாக பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அது உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணீங்க? ஏதாச்சும் நம்ம அங்கே வந்துட்டோம், சும்மா வந்து பார்த்து நிற்கிறதுக்கு நம்ம வரல. நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் நம்ம திருப்பி போகணும். நம்மளால் முடிஞ்ச உதவி எதனா பண்ண முடியும்னா அவங்க வந்து ஒன்றும் இல்லைன்னா உயிரோடு எடுத்துகிட்டு வர்றது, இல்லைன்னா அவங்க போடியாச்சும் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க ஃபேமிலியோடு நம்ம கொடுக்கறது. அதுதான் நம்மளால பண்ண முடிஞ்சிச்சாங்க. நீங்கள் இப்படி சேறு சாதிக்குள்ளே இறங்குறப்போ உங்களுக்கு பயம் ஏற்படலையா? அந்த இடத்துல நான் மட்டும் இல்லை, அங்கே ஒரு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் எனக்கு பயம் என்னென்னா நம்ம மிதிக்கிற அந்த இடத்துலையும் போடி இருக்குமா உயிர் இருக்குமா சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலிங் தான் நம்ம கால் மிதிச்சுட்டு போகிறோம். ஏன்னா கால் வைக்கும் போது உள்ளாடி அப்படியே அமுங்கி போகுது. அப்போ அதுக்குள்ளாடி இருக்குமா அது ஒரு இதாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. நிறைய பாடிகளை எடுத்திருக்கீங்க, நிறைய பேர் காயப்பட்டு வர்றாங்க, அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. உங்களோட மனநிலை எப்படி இருந்தது அன்னைக்கு இரவு? தூக்கம் சுத்தமாக இல்லை. தூக்கம் என்னென்னா அந்த மாதிரி ஒரு நிலவு வந்துக்கிட்டே இருக்குது. என்ன ஆயிடுச்சு அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களாம் அழுகிறத பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா நைட்டு இப்படி வர இன்னும் கிளியர் ஆகலையாமா. சின்ன குழந்தைங்கள்லாம் வந்துட்டு இன்னும் நைட்டு ஆனால் ஒரு 8 மணியெல்லாம் ஆச்சுன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்களாம்மா. தூங்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா கேட்குற குழந்தைங்களும் நிறைய பேர் இருக்காங்க.
அதே மாதிரி தான் நமக்கு நைட்டெல்லாம் படுக்கும்போது நம்ம இதே நினச்சி தூக்கமே இல்லாமல் இருந்துச்சு. அந்த நிலச்சரிவில் பார்த்தீங்கன்னா நிறைய பாறைகள் உருண்டு வந்திருக்கு, நிறைய மரங்கள் அடித்து வந்திருக்கு. இதெல்லாம் கடந்து எப்படி உள்ளே போனீங்க நீங்கள்? அது நாங்கள் வந்து போகும்போது அந்த ரோடெல்லாம் இல்லை, ரோடு பாதி இல்லை, பாறைகள் மரங்கள் எல்லாமே வந்து ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, அந்த ஸ்கூலில் அடித்து தான் நின்று இருக்கு. ஒரு இட்டாச்சி போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருந்துச்சு அந்த பக்கம் போகிறதுக்கு. அது பெரிய பெரிய இட்டாச்சி போயிட்டு அந்த ரோடு வந்துட்டு பாதியில் இடிஞ்சு விழுந்துருச்சு. அதனால அந்த வழியில் போக முடியல. அப்புறம் இந்த வழியில் சுற்றி தான் போகணும், ஸ்கூலுக்கு கிரவுண்டுக்குள்ளாடி தான் போகணும் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த ரோடெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய இட்டாச்சி வச்சுட்டு நீக்கி பாதைகள் உருவாக்கி பாறைக்கு மேலெல்லாம் ஏறி தான் போயிட்டு இருந்தோம். மரத்துக்கு மேலெல்லாம் ஏறி தான் போயிட்டு இருந்தோம். நிறைய பெரிய பெரிய பாறைகள், வீடு தர மட்டும்தான் இருந்துச்சு. அந்த அவ்வளோ பெரிய பாறை வந்து அடிச்சுட்டு பெரிய பெரிய வீடெல்லாம் வந்துட்டு தர மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. சில இடத்துல இந்த கொடி கட்டுவோம்ல நம்ம காய போடுறது, அது மட்டும்தான் இருக்குது, வீடு இல்லை. நீங்கள் ரெஸ்க்யூ பண்ணுறப்ப நிறைய வீடுகளில் பல்வேறு பொருட்கள்லாம் இருந்திருக்கும். என்ன மாதிரி இதெல்லாம் நீங்கள் ரெஸ்க்யூ பண்ணீங்க? மேக்ஸிமம் இந்த புக்ஸு, ட்ராஃபி அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. எல்லாம் பேக்கில் வந்துட்டு கிடைக்கிற பொருள் வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு போலீஸ் கையில் ஒப்படைக்கிறது தான். ஏன்னா அது ஒரு மேற்பாதை மாதிரி, அங்கேருந்து எல்லாம் வரிசையாக போவாங்க, தேடிட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த சர்டிஃபிகேட் இருக்குது, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, எல்லாமே இருந்துச்சு. அப்போது வாலண்டியர்ஸ் வந்துட்டு போகிறாங்க, அதே மாதிரி கிடைக்கிறதெல்லாம் வந்துட்டு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு போலீஸ் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அங்கே நீங்கள் ரெஸ்க்யூ பண்ணுறப்ப சில பொருட்கள்லாம் எடுக்கிறப்ப உங்கள் மன அளவில் சில விஷயங்கள்லாம் பாதிச்சிருக்கும். அதை நம்ம பார்த்தாலே அது இப்போ ஒரு ஸ்கூல் புக் கிடச்சிச்சுனால அந்த பிள்ளையோட ஒரு ட்ரீம்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணிலேருந்து தன்னால் தண்ணி வந்துடும். அவங்க எப்படி வாழ்ந்துருந்தாங்க அதெல்லாம் நம்ம அந்த ஒரு புக்ஸ் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ அங்கே முண்டக்கை சூரல் மலையில் நீங்கள் அந்த சேறு சாவிக்குள்ளே இறங்கி அந்த பாடிகளை ரெஸ்க்யூ பண்ணுறப்ப அங்கெல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் என்ன மாதிரி இருந்தாங்க? சில பேர் வந்துட்டு இந்த சின்ன சின்ன கம்பில் குத்தி அந்த மாதிரியெல்லாம் நின்று இருக்காங்க. அப்புறமா வந்துட்டு கையை மட்டும் வெளியே தெரிகிற மாதிரியெல்லாம் இருந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அது எப்படி ரெஸ்க்யூ பண்ணணும்னு தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா ஒன்று கத்தி எடுத்துகிட்டு இதெல்லாம் பார்க்க முடியாது, கையில் வச்சு தான் தோண்டி பார்த்துக்கணும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. சிலது வந்துட்டு இந்த பெரிய பெரிய மரம்லாம் வந்து அடித்து அப்படியே ஜாம் ஆகி அப்படியே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை எப்படி எடுக்கிறது இருந்தால் வெளியே எடுக்கும்போது தான் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் ஒரு மரணம் வருமா அந்த மாதிரியெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த பாடியை ரிமூவ் பண்ணுறதுலையும் பயங்கர உங்களுக்கு சவால்கள் இருந்திருக்கு. பாடியை எடுக்கிறது மட்டும் இல்லை, அதை சேஃபாக கொண்டு வரணும், ஆற்றை கடந்து கொண்டு வர்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் இருந்திருக்கு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி. அது நம்ம சாதா ரோடாக இருந்தாலும் பரவாயில்ல, இது மரம் ஏறி அப்புறம் பாறைகள் இருக்கும், அங்கேருந்து ஷிஃப்ட் மாற்றி அப்படி தான் கொண்டு இருந்தோம். ஏன்னா நம்ம குதிக்கும் போதெல்லாம் சில டைமு உடஞ்சிரும், அப்படிலாம் இருக்கும். அதனால் எவ்வளோ இது கொண்டு வருமோ அப்படியே கொண்டு வரணும். எல்லாம் ஆம்புலன்ஸ் எல்லாம் அப்போவே கரெக்டாக வெயிட்டிங்கில் இருக்கும். அந்த ஒரு ஸ்மெல்லு, அந்த ஒரு மரத்தோடையும் சேரோடையும் கலந்த ஒரு ஸ்மெல்லு நம்ம பாடியிலேருந்து போகவே போகலை. ஒரு 10-12 நாள் ஆயிடுச்சு அந்த ஸ்மெல்லு போகிறதுக்கே இந்த பாடியிலேருந்து. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் உங்களால் உணவு அருந்தும் போது அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ஆமாம், அதை எப்படி கடந்து வந்தீங்க நீங்கள்? சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஒரு ஸ்மெல்னால. எல்லாம் மோர்சிலாம் போனிச்சுன்னா ஒரு 10 செகண்டு 10 மினிட் அங்கே போய் இருந்தாங்கன்னா வெளியே வரும்போது அந்த ஸ்மெல் அப்படியே தான் இருக்கும் பாடியிலேருந்து. அதே மாதிரி தான் நாங்கள் சாப்பிடும்போதும் இதே நினச்சும் ஸ்மெல்லு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இருக்காது நம்ம உடம்புல, ஆனால் இருந்தாலும் தோணிக்கிட்டே இருக்குது அந்த ஸ்மெல்லு. அப்படி ஒரு 10 நாள் அந்த மாதிரி தான் இருந்தோம். சில உடல்களை நீங்கள் ரெஸ்க்யூ பண்ணி வரப்போ அவங்க பிளட்டெல்லாம் மேலே படும், தூக்கிட்டு வரப்போ சில இடங்களில் உங்களுக்கு அந்த தேவையான உபகரணங்கள்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு பாயாக இருக்கட்டும், ஒரு பாலித்தீன் கவர்லாம் இல்லாமல் இருக்க இடங்கள்ல நீங்கள் ரெஸ்க்யூ பண்ணி வரப்பெல்லாம் பாடியில் தான் செமந்து வரணும், நீங்கள் இல்லை 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வரணும். அப்படி வரப்பெல்லாம் நீங்கள் கால் வைக்கிற இடமும் அடியில் என்ன இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது, ஒரு அச்சத்தோடு தான் கடந்து வருவீங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? எங்கள் கூட எப்படி பார்த்தாலும் ஒரு 20 பேர் இருப்பாங்க எப்போவுமே. ஒரு டீமாக இருந்துச்சுன்னா 10 பேருக்கு மேலே தான் கண்டிப்பாக போயிடுவாங்க, தனியாலாம் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த கால் வைக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போயே ஒரு வேறு ஆள் வந்துட்டு அவங்க நம்ம உட்காந்தா போதும், அவங்க எடுத்துருவாங்க. நம்ம கால் பிடிச்சிட்டு வரோம்னா காலில் வந்துட்டு நம்ம கீழே போயிட்டோம்னா அவன் வந்து எடுத்துருவாங்க. அப்படியே சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, யார் எவருன்னு தெரியாது, அவன் எந்த மதம் எந்த ஜாதி அது எதுவுமே இல்லை. எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும், அந்த ஒரு மைண்டாலிட்டி மட்டும்தான் இருக்குது. மனிதன் அந்த ஒரு இது மட்டும்தான் இருக்குது.